பண்ணி மெதுவாக தான் நடத்துகிறேன். என்னைய பொறுத்த மட்டும் பார்த்துக்கோ. 1.3ல 15th சம்மு. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏர் ஃபேர்ன்றது விமான டிக்கெட்டுக்கு சொல்கிறான். ஆன் ஏ கிவன் ரூட் இஸ் கம்ப்ரைஸ்டு ஆஃப் த பேஸ் ஆஃப் காஸ்ட், அடிப்படை அப்படின்னு சொல்கிறது சி அப்படின்னு சொல்லியிருக்கு. அடிப்படை காஸ்ட் வந்து சி அப்படின்னு சொல்லியிருக்கு. சின்றது பேசிக் காஸ்ட் அந்த ஏர் ஃபேருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஃபியூலுக்கு, ஆயில் இன்ஜினுக்கு அந்த இது கொடுப்போம்ல, இந்த பெட்ரோல் டீசல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு எஸ்ன்னு கொடுத்து ருபீன் கொடுத்துருக்கு. சரியா? போத் சி அண்டு எஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எம்னா மைலேஜ். அம்மா புரிஞ்சுக்கிறோன்னு அந்த கணக்கை என்ன சொல்கிறான் அப்படின்னா சின்றது ஒரு காஸ்ட் ஃபேர் அமௌண்ட்டு. இப்போ மதுரைக்கு போகிறதுக்கு ஃபிக்ஸடு 120 ரூபான்னு வச்சுக்குவேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் போக போக சார்ஜ் கூட்டிகிட்டே இருக்கு, சப்சார்ஜ்ன்றது. அதான் இங்கே கொடுத்துருக்கான், இந்த சர்சார்ஜ்னு கொடுத்துருக்கான் பாரு, அது எஸ்ஸு. அடுத்தடுத்து போக போக மைலேஜுக்கு தகுந்தாப்புல கொடுக்குறது. அப்போ இந்த கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. போத்துன்னு சொல்லியிருக்குடா டே தம்பி, போத் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, இது கொடுத்துருக்கு. சரி, இங்கே பாரு, சிம்பிளான மேட்ரு தான், கணக்கை புரிஞ்சுக்க, பொறுமையாக தான் சொல்கிறேன். சி ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.4m + 50. எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.03m மைலேஜ் கொடுத்துருக்கு. கவனிடாமா, போத்துனா ரெண்டும் சேர்ந்தது, சி ப்ளஸ் எஸ் ஆஃப் எம்னு அர்த்தம், ரெண்டும் சேர்ந்தது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். 0.4m + 50 + 0.03m. இது ரெண்டையும் ஆட் பண்ணு, 0.43mனு வந்துருமான்னு பாரு. ப்ளஸ் என்ன வந்துடும் 50. இதுதான்டா ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன். கரெக்டானு பார்த்துக்க, ஆட் பண்ணது இதுதான் ஃபங்க்ஷன். இந்த சொல்லியிருக்கான் பாரு, சி போத் சி அண்ட் எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்து ஆர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ரெண்டையும் டோட்டல் பண்ணி வச்சிருக்கேன், சி ப்ளஸ் எஸ் அப்படின்னு போட்டு. கரெக்டாக கூட்டியிருக்கமான்னு பார்த்துக்கோ. 0.43m. ரைட், இதோட நிறுத்திக்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த ஃப்ளையிங் மைல்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, அவ்வளோதான். எம்முக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். எம் ஈக்குவல் டு 1600 அப்படின்னு அர்த்தம். இது அப்ளை பண்ணுண்டாமா, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு. சி ப்ளஸ் எஸ் 1600 ஈக்குவல் டு 0.43 × 1600 ப்ளஸ் என்னடா தம்பி 50. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 16 43 பண்ணால் போதும், இல்லை 43 16 பண்ணு. 6 3 18 8 மிச்சம் 1, 6 4 24 1 25, 1 3 3 1 4 4 8 8, இது என்னது 6. சரிதானா? டேய் தம்பி கேட்டான் பார்த்துக்க. இதோட எத்தனை 0 சேர்க்கணும்? 00 சேர்க்கணும். கரெக்டு சொல்லிட்டான். அப்போ 2 ஸ்தானத்தை புள்ளி வைக்கணும்ல, 2 ஸ்தானத்தை புள்ளி வச்சா என்ன வரும்? 688 ப்ளஸ் என்னது 50. இப்போ இங்கே ஆன்சர் எடுக்க பாரு, 2 ஆட் பண்ணுறா, அது 2 ஆட் பண்ணி விடு. 8க்கு 8, 13க்கு மிச்சம் 1 வரும்ல, ரைட்டு. 6 1 7, சரியான்னு பார்த்துக்க. 738 கரெக்டான்னு பார்த்துக்க ஆன்சர். ருபீஸ் சிம்பிள் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா ஃப்ளையிங் காசு ஏர் ஃபேர் தான் கேட்டிருக்கு, அதனால இதில் ருபீஸ் சிம்பிள் போட்டு இன்சர்ட் பண்ணிக்க.